ஒரு பெண்களை கண்டால் அழகாக பாட்டு பாடி ரசிக்க தெரியாதா? நின்றுட்டு வாய் வச்சுக்கிட்டு நல்லா நசுக்குவோமா? நசுக்கிறதுலடா தலைவரி பத்த பையனே, பாட்டு பாடுறது ரசிப்பு தன்மை. ஏமா அவனே மூணு பாட்டு வச்சிருந்தா அது படாபடி பட்டு பாடி இருக்கிறான். சொல்லு பாருடே மூடுறாடே. ஏன்டா அப்படி இருக்கிற? என்னடா ஆச்சு? போன வேஷக்காரி ஒருத்தி வந்திருந்தா, அவ அடிச்ச அடியில எனக்கு எல்லாம் மறந்துருச்சுமா. அப்படி அடிச்சு விட்டாங்களா? கொலாய் வீங்கி இருக்குது பாக்குறியா? பாட்டு பாடுறானா அங்க வீங்க இருக்குது இங்க வீங்க இருக்குது கழட்டி கழட்டி காமிச்சாண்டா. உனக்கு கேட்டனா கிளவி ஆயிருவேன். கேக்குற மாதிரி விளக்கமாறு வெறிய எடுத்து போயிரு. ஜாக்கிரதையா ஆம்பளையா ஒண்ணு. ஆமா தென்னஞ்சோவை தானே சாமி கோயிலுக்கு பந்தல் போடுவாங்களே அதுலதானே அடிக்கிறேன். நல்லது புண்ணியம். ஒரு பாட்டு இல்லைங்க, நீங்க முடியலைங்க. புண்ணியம் தேடி காட்சிக்கு போன
என்ன பாட்டு பாட சொன்னீங்க? எந்திர மேல முதுகுல போடு. பொம்பளைங்களா சாட்டை எடுக்க கூடாதுமா. ஏய் பையன் தலை மேலயே விழுவுது. பையனா பேசுவியா? ஏய் இங்க பாருடா. ஆம்பளைங்க எல்லாம் குடிச்சிட்டு படுத்துக்கறாங்க. அதனால அப்புறம் பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள தான் அடிச்சிக்கணும். டேய் நீ மூறான்ட்டே. அடி அம்மா. போகட்டும். ஆனால் போகட்டும். சீராக வந்திருக்கும் தெய்வீக சபை. புண்ணியமான ராஜசபை. இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு. மகாநாடு. பேரு புகழும் சிறந்த அழகு திரு தாய் திருநாடு. தாய் திருநாட்டின் பெயர் பெயர் என்ன? என்ன தெரியுமா? என்ன ஊரு? தாளையூர் கிராமம். இந்த தாளையூர் ஸ்தலம் என்றால் நமக்கு ஒரு சொந்தமான தாய் திருநாடு. தாய் திருநாடு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி காளியம்மனுக்காக ஊர் பொதுமக்கள் அனைவரும் பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாடகம் அரங்கேற்றம் செய்தார். உண்மைதான். அப்படி இருந்தாலும் இருந்த நாடகம் என்ன? தர்மர் அஸ்வமேத யாகம் என்னும் பபரவாகனன் சண்டை. நீங்க யாரு? நான் யாரு? யாரு? என்னுடைய பெயர். உங்களுடைய பெயர் என்ன? நான் எக்குலத்தை சேர்ந்தவள். நீங்க எக்குலத்தை சேர்ந்தவள். நல்ல கணங்கணங்கணங்கணன்னு இருக்கறாடா. டேய் என்ன நடக்க போகிறது? உங்களை கொன்னா எதுவும் நடக்காது. 108 வரை உங்களை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்படி வரும் 108? மாப்ஸ். ஓய். நுழையாதுமா. அம்மா கேட்டா நுழையாது. இந்த காது சீக்காது, இந்த காது கேட்காது. ஆமா. அடியே ஏண்டி என்ன அடியா? நீனா ஒண்ணு ஏண்டி இருந்தா கேப்பேன். என்னடி தேவடியா? என்ன அப்படி கேக்குற? கொண்டாட்டி இல்லாதவன் சந்தையில கண்டார ஒளிக கணக்கு என்னடா வார்த்தை பேசிக்கிற? நீ எல்லாம் அழிச்சு போயிருவடா. நீ எல்லாம் நாசமா போயிருவ. நான் எங்க நாசமாட்ட போனேன்? நீ எல்லாம் இப்படியே போயிருவடா. இப்படி போக மாட்டேன். காடுக்குள்ள பூந்து பைபாஸ்ல அப்படி ஸ்ட்ரைட்டா ஓமலூருக்கு போயிட்டே இருக்கு. அந்த ஆயங்களுக்கு எதையும் தரமாட்டாளா? ஒரு கரண்டி இல்ல, 3 லிட்டர் 5 லிட்டர் சேர்த்து கொடுக்க சொல்லு. குழம்பு தாளிக்கிறதுக்கு இல்ல. ஆட தேவடியா பத்த பையனே. என்ன வேணா பேசிக்க. எங்க அம்மால இழுக்காத. ஏன்டா? ஆமா. ஏன் என்னாச்சு? எங்க அம்மால இழுக்காதடி. வாடி போனேன்னா மரியாதை கிடைக்க எடுத்து கொடுத்து வச்சுக்க. என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்னுடைய பெயரோ உழுவி என்று சொல்லக்கூடிய. ஆமா. ஏய் உழுவியா? என்ன குழவின்னுக்கிற? குழவி இல்ல, காது போன தாயோலி. உழுவி. உழுவி. ஆமா. அப்படின்னா உழுவி என்று சொல்லக்கூடிய
பாம்பா? நான் எப்பேற்பட்டவள்? பாம்பா? நான் எக்குலத்தைச் சேர்ந்தவள். நான் படம் எடுத்து வந்தேனானால் என் படத்தை விரிச்சேன். படத்தை விரிச்சின்னு வையி ஒரே நாத்தம் தான். ஏப்பா ஏய், நான் நாக கூட்டத்திற்கு சேர்ந்தவள். பாம்பு இனத்தை சேர்ந்தவன். ஆமா. உங்களை பெற்றெடுத்த உங்க ஓயா உங்க அம்மா யாரு? கேள்வி கேட்க வச்சிடாத. எல்லாம் பெத்து விட்டுட்டு சந்தையில திடீர் பைத்தியக்காரிட்ட போனவனே அப்படித்தான் பேச்சு. வேற எப்படி பேச்சு பண்ணி? உங்களை பெற்றெடுத்த அன்னை தாய் தந்தை யார் தெரியுமா? யாருதே? அம்மா. யாரு அம்மா? அம்மா என்ன நினைத்த தந்தை யாரு? சரியா கேட்கவில்லை. இப்பொழுது சொல்லுங்கள், நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியா? ஆமாங்க. என் தந்தையாரோ? உங்க தந்தையார் நாக கூட்டத்திற்கு தலைவராக விளங்கக்கூடிய நாகராஜன். நாகராஜன்? ஆமா. சரிங்க. என் தந்தையார் நாகராஜனாக இருந்தாலும் என்னுடைய தாயாரோ நாகமணி. கௌரி அம்மா. கௌரி அம்மா. ஆமா. சரி. நாகராஜனுக்கும் கௌரிக்கும் அள்ளி செல்லமாக நான் ஒரே ஒரு பெண் பிள்ளை நான் பிறந்தேன். வளர்ந்து வாலிபமங்க யான பிறகு திருமணம் செய்தேன். காதல விட்டியா? காந்தர்வ திருமணம் செய்தேன். ஆமா. நானா? நான் தானே. நான் பார்த்து ஆசைப்படவில்லை, படித்து ஆசைப்பட்டேன். என்னது படிச்சு ஆசைப்பட்டியா? நான் கல்வி கற்கக்கூடிய குருகுலத்தில் பாண்டவர் குலத்திலே பிறந்த ஆனால் அழகு மன்னனை அர்ஜுனனின் வரலாறாகப்பட்டது பாட புத்தகத்தில் இருந்தது. அவரை பார்த்து அந்த பாட புத்தகத்தில் படித்து தெரிந்தேன். அவள் மீது நான் ஆசை கொண்டேன். கல்யாணமோ பார்க்கவும் கிடையாது, அவர்கிட்ட நான் பேசவும் கிடையாது. புக்களை படிச்சே அவர் மேல் ஆசை கொண்ட நான் கொண்டு அவரை மீது ஆசை கொண்டு என் தந்தையாரிடம் சொல்ல என்னை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து என்னை கன்னிகா மடங்கட்டி கௌரி பூஜை செய்ய சொன்னாரு. பகர்கண்ட தப்ப குளத்துல குளித்து நீ கௌரி பூஜை செய்து வந்தால் கட்டிய கணவன் கண்முன்னே தோன்றுவான் என்று சொல்ல சரி ஒரு நாள் ஒரு தினத்தில் காசி யாத்திரை முடிப்பதற்காக ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன ராஜனாகப்பட்டவர் அவ்வழியே வந்தார். அவரை பார்த்து ஆசைப்பட்டு அவருடன் ஒன்று சேர்ந்து நான் கர்ப்பமும் தரித்தேன். எப்படி கர்ப்பம் தரிச்சிட்டியா? ஒரு நாள் அவருடன் ஒன்று சேர்ந்து நான் கர்ப்பமும் தரித்தேன். ஆவதுக்கு முன்னாடியே வா. ஆமா. ஒரே நாள் கொப்ப விட்டானா? இதை அறிந்து எனக்கு தந்தையாகப்பட்டவர் அட சண்டாளி சதிகாரி சதிகார பெற்ற பலிகாரி அகண்ட காண்டாவனத்தை எரித்தான் அந்த காண்டீபன் உண்மைதான் நம் நாக கூட்டத்தையே அழித்தவன். அவன் மீது ஆசைப்பட்டு வைத்தல பிள்ளை வாங்கி வந்துட்டியே, அதனால அந்த ஆடழகன் அர்ஜுனனை பார்த்த கண்கள் இருக்க கூடாது என்று சொல்லி எனது இரு கண்களையும் பிடுங்கி என் கண்ணை கானகத்தை தள்ளிவிட்டாங்க. கண்ணை பிடிங்கி காட்டுல விட்டாங்களா? சரி. அப்பொழுது
தன்னை பிடுங்கிய சோகத்தில் நான் கானகத்தில் அண்ணனாகப்பட்ட மாயவரை தோத்திரம் செய்ய அண்ணனாகப்பட்டவர் மாயவர் தோன்றி என்னை படுத்து தூங்க வைத்து 10 அவதார கதைகளையும் சொன்னார். கதைகளை சொல்லி முடித்து நான் ஒரு அழகான ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தேன். ஆமா, பையன் பேரு என் மகன் யாரு? என் கணவன் அர்ஜுனராஜன். எனக்கென்று பிறந்தானே அந்த மகன், என் மகன் யார் தெரியுமா? அவன் தான் அரவப்பாளன். அரவப்பாளன்? ஆமா, நல்லரவான் என்று சொல்லலாம், நாகார்ஜுனன் என்று உழைக்கலாம். நாகார்ஜுனன் என்று சொல்லக்கூடிய நல்லரவான் அவன் பிறந்து எனக்கு கண்ணேத்திரம் கொடுத்தான். அது வரைக்கும் எனக்கு உளுவி என்ற பெயர் இருந்தது. இழந்த கண்களை மீண்டும் எனக்கு பொருத்தியதனால் நாகக்கண்ணி என்று பெயர் வந்தது. பாம்புடைய கண்ணை எடுத்துக்கொள்ளுடைய கண்ணில் வச்சனால நாகக்கண்ணி. ஆமாடா, ஆகட்டுடி. அப்படி நாகக்கண்ணி என்று பெயர் பெற்று அம்மா ஆனால் அழகுமன்னன் அர்ஜுனனை திருமணம் செய்து அரவப்பாளனை பெற்றெடுத்த சுகமாக வாழ்ந்து வந்தாலும் என் கணவருக்கு எதிரி யாரு? பாவி எந்த கௌரவநாதிகள் 100 பேரு. அந்த சோபா செட்டு காலுங்க, நான் தான் எதிரி. அந்த துரியோதனாதிகள் 100 பேர்ல அம்மம்மா என் கணவராகப்பட்ட 5 பாண்டவருக்கும் அந்த துரியனுக்கும் 18 நாள் பாரத போர் உண்டாகியது. அந்த பாரத போரில முதல் நாள் என்ன நடந்தது தெரியுமா? என் மகன் என்ன ஆனால் தெரியுமா?
பாரத போர்களும் துவக்க வேண்டும். பாரத போர்களும் துவக்க வேண்டும் என்றால் சாஸ்திர முறைப்படி அன்னையாகப்பட்ட காளிக்கு நரபலி கொடுக்கணும். அம்மா, நரபலி என்றால் எப்படி 32 லட்சணங்கள் பொருந்திருக்கணும். எதிரோமும் படைத்தவனாக இருக்கணும். சாகரேன் என்று தன் மனதில் கொஞ்சம் கூட கலக்கமில்லாதவனாக இருக்கணும். அப்பேற்பட்ட ஆண்மகனை காளிக்கு பலியிட்டால் பாண்டவர் வெற்றி பெறலாம் என்று சொல்லி அம்மா காளிக்கு பலியிடுவதற்காக என் மகனாகப்பட்ட நல்லவான இந்த நாட்டுக்கு ஆசை வைத்து, இந்த மண்ணுக்கு ஆசை வைத்து என் மகனை கொன்றாங்கடி அம்மா. மைந்தனை இழந்த பாவி மண்ணுலகில் சோகமாக வாழ்ந்து வருகிறேன். பாதாள லோகத்தில் என் மைந்தனை இழந்து விட்டேன். மைந்தனை இழந்து அம்மா என் கணவன் மகள் 18 நாள் பாரத போர்களும் துவக்கம் செய்தார். 18 நாள் பாரத போர்க்களத்தில் எத்தனையோ உயிர்கள் எல்லாம் பறி போயிற்று. அப்படி பறி போயினாலும் கடைசி முறையாக பாண்டவர் 5 ராஜாக்களை அதை வெற்றி அடைந்தார்கள். அந்த போரிலே வெற்றி அடைந்து இப்பொழுது இந்த பெரிய மாமாவாகப்பட்ட தர்மராஜன் இந்த நாட்டை அஸ்தினாபுரத்தை ஆண்டு வருகிறார். அப்படி இருந்தாலும் நான் நாகலோகத்தில் இருக்கும் பொழுது என்னை தேடி வந்த காரணம் ஏதோ ஒரு காரணமாக உன் கணவராகப்பட்ட அர்ஜுன மன்னன் அழைத்திருக்கிறார். உண்மைதான்.